கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு உடுமலைப்பேட்டை வச்சுப்பா. உடுமலைப்பேட்டை எப்படியோ காடு விற்கணும்னு வித்தாச்சு. அதே போல நல்ல இடத்தோட்டமா உனக்கு கருப்பசாமி தோப்பு அமைச்சு கொடுக்கணும். அப்படித்தாப்பா? கண்டிப்பா வீடும் அமைஞ்சிடும், தோப்பும் அமைஞ்சிடும். அதனால கருப்பசாமி வந்து தட பிரச்சனையா இருக்கிறது, இட பிரச்சனையா இருக்கிறதெல்லாம் பார்க்காத. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வழித்தடமும் நல்ல இடமா வாங்கி கொடுத்து அதே மாதிரி வீட்டோட உனக்கு வாங்கி கொடுத்தனேன். அதனால நீ இருக்கிறதுல இருந்து வடகிழக்குல பாரு. சரி, நீ பார்த்துட்டு வா. உனக்கு அது பிடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல மண்ணு மட்டும் தள்ளிடுவா. சரியா? உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி என் திருவிழா வர்றதுக்குள்ளே அமைஞ்சிடும். நீ நாளையிலேருந்தே போகலாம். சரியா? போகும்போது கருப்பசாமி நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு இதை கையில் வச்சுக்க. நான் கருப்பசாமி உனக்கு நல்லதாகவே அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. சரியா? ஒன்று விரைய மண் எடுத்து ஒன்று வாங்கணும்னு உத்தரவு. அதனால போன டைம் வந்து கேட்டால் இந்த டைம் வித்தாச்சு. அதே போல் உனக்கு சிக்கல் இல்லாத இடமே வாங்கி தரேன். சரியா? ரெண்டுமே நான் அமைச்சு கொடுத்துருவேன். பயப்படாம உட்காரு. இந்தா இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக பசங்களை நல்லபடியாக படிக்க வச்சு செட்டில் ஆக்கிடணும். அதே நம்ம சைடில் வர வேண்டியதும் வரணும். அதுவும் உனக்கு சீக்கிரமாக அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துறேன்ப்பா. சரியா? இதை கையில் வச்சுக்க. அம்மா வசிக்கணும் வந்து பாரு. நல்லதாகவே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கொடுத்துட்டு போப்பா. சரி, வந்து எடுத்துட்டு போ. நான் கருப்பசாமி உன் கஷ்டம் முடிச்ச தீர்த்து கொடுத்து மறுபடியும் உனக்கு மருத்துவ செலவு வர்றதுக்கெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்துல கோபி வேட்சிப்பா. கோபி யாரா? கோபி மகளை திருத்தி எப்படியோ சொன்னபடி கேட்க வச்சு கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும். அப்படித்தான் நான் கேட்டேன். அதனால மகளை திருத்தி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அவளை காப்பாற்றி கொடுத்து நம்ம சொல்கிற இடத்துலையே நல்லபடியாக திருமணம் நடக்கணும். அப்படித்தான் உனக்கு கேள்வி. அதனால நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். 6 மாத காலம் பொறுமையாக இருக்கணும். சரியா? அடுத்து நாளையிலேருந்தே உனக்கு படிப்படி அவளை மாற்றி கொடுத்து அவள் போக்கிலேயே போய் அவளை சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? அதனால வேலைக்கு போகிற பக்கம் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? இந்தா. அப்படியா? சீக்கிரமாக அது கிடச்சிரும்ப்பா. சரியா? அது நான் தான் சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன். கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. ஒன்றை கொண்டுட்டு போய் மகளுக்கு சாப்பிட கொடுத்துரு. நான் சரி பண்ணி கொடுத்துறேன். எந்த சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதெல்லாம் இன்னி எந்த சிக்கலும் வராது. நான் பார்த்து சரி பண்ணி கொடுத்துறேன். போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பேன் குதிரை. அப்படியா? நம்ம ஏமாத்தினதை வந்து நம்ம பக்கம் சீக்கிரமாக நமக்கு வர வேண்டியது வரணும். உன்னோட கேள்வி அதுதாப்பா. அதனால கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடும். எண்ணி 7 மாதம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு நீ போய் நியாயம் பேசும்போது நமக்கு வர வேண்டியது கரெக்டாக எண்ணி கணக்கு போட்டு உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். சரியா? கிட்டவா. அது வரைக்கும் எந்த வித வாக்குவாதமும் மட்டும் வச்சுக்கூடாது. மற்ற சிக்கல் இல்லாமல் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அப்படி வாங்கி கொடுத்தா போதும்ல. அதனால் ஏமாற்றாமல் கருப்பை நான் வாங்கி கொடுத்துறேன்ப்பா. அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். சரியா? அதை பாங்கா வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு குடிச்சிடணும். அதே போல் நல்லபடியாக வேலைக்கு போகிற பக்கம் இன்டர்வியூ எடுத்து வேலைக்கு போக வச்சு நல்லபடியாக 4 காசு வருமானம் வர மாதிரி கருப்பை உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தருவா. கூடவே வரம்போப்பா. இந்த 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. எந்த சிக்கல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்த வாரத்தை நான் வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் திருவண்ணாமலை வச்சுப்பேன் குதிரை. திருவண்ணாமலை நான் எல்லாமே உனக்கு அள்ளி கொடுத்துருந்தேன். எல்லாமே அள்ளி கொடுத்துருந்தேன். இப்படி வந்து ஏமாந்த உழைப்பை பொழைச்சிட்டு வந்து நிற்கிறீ. என்ன பண்ணுறது? உனக்கு நிறைய கொடுத்தனா இல்லையா? அப்போ கரெக்டாக பயன்படுத்தணுமா இல்லையா? அதில் இப்போ ஏமாந்த உழைப்பை பொழைச்சிருக்கிய. அதனால கருப்பசாமி இப்போ இருக்கிறதுக்கு இடமும் கூட இல்லாத சூழ்நிலை அமைஞ்ச மாதிரி ஊருட்டு ஒரு எல்லாம் மாறி போயிருக்கும். அதனால கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்தேன். அதனால கருப்பசாமி அதை மாற்றி அமைச்சிட்டேன். அதில் உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு இடகூறு இல்லாமல் நமக்கு கொடுக்கறது சரின்னு வாங்கிட்டு உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தா போதுமா? சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? அது உனக்கு வேணுமா வேணாமா? நீங்க என்ன சொல்றீங்களா? நீ சொல்லு. உனக்கு வேணுமா வேணாமா? வேணும் தானே? சரி. அதனால வந்து உனக்கு எல்லாம் மீறி அது போயிடுச்சு. வருமா வராதான்னு கூட உனக்கு ஒரு சந்தேகம் ஆகி போச்சு. அப்படித்தானே? அதனால போய் காலில் வந்துட்டு அதை நான் பார்த்துட்டு வந்துடுறோம்.
சரிப்பா, அப்படியே சொல்லிடுறேன். முயற்சி பண்ணனின்னா அது கிடைக்கும்டாமானே. அதனால உங்கள் ஐயை விட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மி தான் அது. அதனால முயற்சி பண்ணுனா கட்டாயம் கிடைக்கும். அதனால உனக்கு முயற்சி பண்ணுறதுக்கு தம்பு இருக்குதா? கருப்பசாமி நான் கூட இருக்கிறேன், முயற்சி பண்ணுறேன் சாமி. நீ முயற்சி பண்ணு, கட்டாயம் கிடைச்சிடும். சரிங்க சாமி. இப்போ அந்த இடத்துல ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன், அது எப்படி? அதைத்தான் சொன்னேன், எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்து எல்லாமே வழிமுறை பண்ணி கொடுத்தேன். அதை கரெக்டாக பயன்படுத்தாமல் ஒரு சில சூழ்ச்சி வேலையில் போயிடுச்சு. போனதை விட்டுரு. உன்னி மீண்டும் அதே இடத்துல நமக்கு தொழில் செஞ்சு அதே இடத்துல ஸ்கூல் நடத்தி சிக்கல் இல்லாமல் அந்த இடத்த மீட்டு எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னா அதுக்குண்டான முயற்சி எடுத்தால் கருப்பசாமிக்கு அணியும் கொடுத்துருக்கேன், அதில் காசும் கொடுத்துருக்கேன். அதனால் உனக்கு காசுக்கு வழியும் காட்டுவேன். அதில் மீட்டெடுத்து அவனோட சமுதாயம் போய் பேசும்போது சமரசம் பேசையில் அவன் சரி நீ வாங்கினதை கொடுத்துட்டு நீ உன்னோட ஒப்புக்கொண்டுக்க அப்படின்னு சொல்லி அவனா உனக்கு இறங்கி வர்ற மாதிரி கருப்பை அமைச்சா போதும்ல. போதும் சாமி. நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். இப்போ அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க சாமி, அதுக்கு. எங்கே வேணாலும் போகட்டும், சரிங்க சாமி. சரியா? நியாயம் ஆறு பக்கம் இருக்குது, சரி. நீ சொல்லு. ஏமாந்தது தானே? ஆமாம் சாமி. அதனால நான் கருப்பசாமி உன் பக்கம் நான் இருந்து அதுக்குண்டான முயற்சி மட்டும் எடு, நானும் கூட இருந்து உனக்கு வாங்கி கொடுத்துறேன். வாங்கின பணம் கொடுத்தா போதும். கட்டாயம் அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அதனால கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுத்து உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அதே ஊரில் வர வந்து கண்டிப்பாக அதே இடத்துல வந்துடலாம். அதுக்கு தான் இப்போ நீ கேட்காமே காசு கொடுத்துருக்கேன். சரிங்க சாமி. பொருளாதாரம் எங்கே போய் கேட்டாலும் கிடைச்சிடும். சரிங்க சாமி. உனக்கு வருமானத்தை உருவாக்கி அதிலிருந்து மீட்டும் எடுத்து கொடுத்துறேன். சரிங்க சாமி. சரியா? இந்த அரசியலில் இப்போ கவுன்சிலராக இருக்கேன், இப்போ மறுபடியும் அரசியலில் போகலாமா இல்லை வேண்டாம்? கண்டிப்பாக போகலாம். அதனால் நீ என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த வாரத்தில் வந்து நீ என்னை வந்து பார்த்துட்டு போ. சரிங்க. வர வியாழக்கிழமைக்கு வந்துட்டு போ. நீ கேட்டதை போல் அதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். கட்டாயம் உன்னோட ஸ்கூல் திரும்பி உனக்கு வந்துடும். சரிங்க சாமி. அதை நான் அமைச்சு கொடுத்துறேன். இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடு. அடுத்த வியாழக்கிழமை என்னை வந்து பார்ப்பா. கருப்பசாமி மறுபடி குண்டடம் வச்சுப்பா. குண்டடம் குடும்பத்தில் சிக்கலாம். யாருக்கு குடும்பத்தில் சிக்கல்? குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் சென்னை வச்சுப்பா. சென்னை என் குதிரை சென்னை வச்சு. அப்படியாப்பா, குடும்பத்தில் இருக்கிறதையும் உடம்பில் இருக்கிறதையும் வெளியேற்றணும். அதனால கருப்பசாமி உனக்கு வெளியேற்றி விட்டு அதே மாதிரி நமக்கு வந்து தொழில் மாற்றலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம், அப்படி தானே? அதனால மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைப்பா, இப்படித்தான் நழுவி போயிடும். அதனால ஃபைனான்ஸ் பண்ணலாமா? ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அதனால கட்டட தொழில் மீண்டும் அதே தொழில் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து தொழிலும் அமைச்சு கொடுத்து 10 பேர்த்த வச்சு வேலை செய்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தேன். என்ன தொழில் பண்ண அதான் உனக்கு நினச்சி நிற்கும்ப்பா. அதனால ஃபைனான்ஸ் தொழில் உனக்கு சரி வராது. அதனால வந்து இருக்கிற பணமும் போயிடும், அதனால மன உளைச்சலும் ஆயிடும், அதனால உறவும் முறிஞ்சு போயிடும். அதனால இப்போ அதோட அந்த தொழில் உனக்கு ஆகாது. அதனால உனக்கு தொழில் கட்டட தொழில் வர்ற ஆடி 3ஆம் தேதியிலேருந்து உனக்கு தொழிலை நல்லபடியாக ஓட்டி கொடுத்து ஆளுகளையும் அமைச்சு கொடுத்து நிம்மதியாக கருப்பையும் வாழ வச்சா போதுமா? அதனால் உனக்கு அமைச்சு கொடுத்தனப்பா. இந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த சிக்கல் இல்லாமல் உடல்நிலையும் பிரச்சனை இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்தனே. ஆடி 3ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். ஆடி 3க்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி கார்த்திகை மாதத்துக்குள்ளே ஒரு ஸ்டாண்டர்டாக உனக்கு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தாரு. சரியா? அதனால் நீ அம்மாவாசைக்கு என்ன வந்து பார்த்துட்டு போ. கூடே வரம்போ இன்னைக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி எனக்கு வாங்கிட்டு வந்தாருண்ணா. கூடே வரம்போப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் பல்லடம் வச்சுப்பா. பல்லடம் எனக்கு 2 இடத்துல இருக்கிற கேஸ் பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும். 2 இடத்துல இருக்கிற பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும். அதே போல் கருப்பசாமி 2 இடத்துல இருக்கிற பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நமக்கு சீக்கிரமாக எனக்கு வர வச்சு கொடுக்கணும். அப்படித்தானே உங்கள் கேள்வி? அதனால் 2 இடத்துலையுமே வாய்தாவாக போயிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக ஒரு இடத்த வாங்கி கொடுத்துட்றேன், 2வது இன்னொரு இடத்தையும் வாங்கி கொடுத்துட்றேன். ஆக மொத்தம் இன்னொரு 6 மாத காலம் பொறுமையாக இருந்தது ஆகணும். அதில் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த 2 இடத்தையுமே உனக்கு மீட்டு கொடுத்து அதுலேருந்து உனக்கு இன்னொரு பக்கம் நான் கருப்பசாமி கூட இருந்து வாங்கி கொடுத்துறேன். அதனால் நீ எதுவுமே அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு குறுக்க வந்து கேஸ் போடுறேன், அதானே? அதில் எந்த சிக்கல் இல்லாமல் நான் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். போய் காலையில் வந்து ஓடு. நீ கேட்டது போலயே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவேன். 6 மாத காலம் இதில் பொறுமையாக இருக்கணும். அமாவாசை பௌர்ணமி தவிர எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வந்துடு. 6 மாதம் முடியறதுக்குள்ளே ஒவ்வொரு இடமும் உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். சரியா? அந்த 2 இடத்துலையும் சிக்கல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. இந்தா அது வரைக்கும் அப்பப்போ குழப்பம் வரும். குழப்பம் வந்தால் அதெல்லாம் கவலைப்படாத.
கருப்பசாமி நான் கூட இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? அதைத்தான் சொன்னேன். ஒரு சிலதெல்லாம் வரும், வந்தாலும் நீ எதுவுமே பேச வேண்டாம், கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன் போ. சரியா? ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை நிலவாசப்படியில் கட்டிடு, அதை ஒன்றை கொண்டு 4 அறுத்து போட்டு உன்னோட இருப்பிடத்தில் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்தல சேவூர் வச்சுப்பா, யாரா சேவூர். அதனால அவளுக்கு மொண்டியை கட்டுனா மட்டும்தான் சரியா வரும்டாமானே. அதனால 2 பக்கம் 2 பேர்த்தையும் தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு, அதே போல கருப்பசாமி வந்து யாரும் அடுத்தது யாரையும் ஏறெடுத்து பார்க்கறதுக்கு இல்லாமல் மாற்றி உருவாக்கியும் கொடுத்துட்டு, நீ கேட்டது போலயே கருப்பசாமி பிள்ளைகளுக்கு வேண்டி சேர்த்தி கருப்பசாமி உனக்கு வாழ வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆவணி மாதத்துக்கு மேலே தான். சரியா? அதுக்குள்ளே அவளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்த்து சண்டையை கட்டி குடும்பம் ஏமாந்து வந்தது தப்புத்தான் அப்படின்னு அவளை உணர வச்சா மட்டும்தான் அவள் தெரிஞ்சுவான். அது வரைக்கும் வந்து சப்போர்ட்டுக்கு இன்றைக்கி வந்து ரத்தம் இருக்குதுன்னு ஆடுறான், அது சீக்கிரமாகவே சுண்டிடுமுடமான. அதனால் நம்மளை தேடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது. அந்த அசிங்கமும் அவமானங்களையும் பட்டுட்டு உனக்கு சேர்ந்து வாழ உனக்கு விருப்பம் தானே? பிள்ளைகளுக்கு வேண்டி வாழ்ந்துதாகணும், அவ்வளோதானே? அதனால் உனக்கு சேர்த்தி வாழ வச்சாலும் அடுத்து பழைய நாயத்தை பேச முடியல, பேச மாட்டேன், போய் காலைல வந்துட்டு ஓடும். அதே போல் வந்து நாளையிலேருந்தே அவளுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். நாளையிலேருந்து கொடுத்துருவேன். ஆடி 30 முடியணும், முடியறதுக்குள்ளேயே அவளுக்கு பெரும் பிரச்சனை அங்கே கொடுத்து அங்கேருந்து சப்போர்ட் பண்ணி எப்படி சொல்லாமல் போனாலும் சொல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டான வாழையும் அமைச்சு கொடுத்துறேன். அது வரைக்கும் நீ ஒன்றும் கவலையும் படாத. உனக்கு கடனை கட்டி உனக்கு தொழிலும் ஓட்டி கொடுத்து நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நிம்மதியாக உன்னை வாழ வச்சுறேன். அதனால் உன் பக்கம் இருந்து தகவல் அந்த பக்கம் எதுவும் போகக்கூடாது. நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற புள்ள பார்க்கணுன்ற அப்படிங்கிற தகவல் எல்லாம் போகவே கூடாது. 100 டைம் அடித்தா ஒரு டைம் என்னன்னு கேட்கணும், அதுக்கு உண்டான சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது. அதை மட்டும் பண்ணு நீ. மற்றதை நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணி கொடுத்துறேன். சரியா? இதை பாங்கா வச்சுக்க. வர்ற எப்படிப்பா? ஆமாம், அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். இப்போ வெயிட் பண்ணி பார்த்துப்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் விஜயமங்கலம் வச்சுப்பா. விஜயமங்கலம் அப்படியா? சரி. கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன், பார்த்ததில் உடம்பத்தை வந்ததும் ஓரளவுக்கு பகுதி பரவாயில்ல, அப்படி தானே? உன்னம் பகுதி சரியாயிரணும். அதனால் கருப்பசாமி திருவிழா முடியறதுக்குள்ளே முழுசும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் அறகு குறையமாக வேலைக்கு அப்பப்போ பக்கத்துலேயே போகிற மாதிரி நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் வாழ்க்கையும் கருப்பசாமி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அப்படி தானே? அதனால் ஐப்பசி முடியட்டும்ப்பா, அதுக்குள்ளே நான் கருப்பசாமி தேடி பிடிச்சி ஒரு துணையும் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். தாராளமாக பார்க்கலாம். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அந்த இடத்துக்கு வந்து இப்போ வரைக்கும் ஆள் பார்க்கலன்னு உனக்கு ஒரு வருத்தம். சரிப்பா, சரி, இதை அறுத்து போட்டுரு. அடுத்த மாதத்துலேயே வந்து பார்த்து வாங்கிறதுக்கான வாய்ப்பும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. சரியா? அதை விற்று கொடுத்துட்டு பின்ன அடுத்தது உனக்கு நல்லபடியாக வாங்கிறதுக்கு அதை கட்டியும் கொடுத்துறணும். சரியா? ஒவ்வொன்றா சரி பண்ணி கொடுத்துறேன். கண்டிப்பாக வர்ற மாதிரி அதையும் உனக்கு உருவாக்கி தந்துடுறோம். இதை கொண்டுட்டு போய் 2 நாளைக்கு சாப்பிட்ரு. அம்மாவாசைக்கு வந்து பாரு. அதுதான் நான் சொல்லிட்டேன், இந்த மாதமெல்லாம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு முதவே சொல்லிட்டேன். இதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீ போய்க்கலாம், நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறோம். அதுவும் ஆயிரும்ப்பா. அது இந்த மாதம் பொறுமையாரு, எல்லாமே படிப்படியாக கருப்பசாமி உனக்கு பண்ணி கொடுத்துறோம். அப்படியா? சரி, அதையும் பார்த்துக்கிறோம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. சரி, ஆட்டோ ஓனர் அப்படின்னாத்தே அம்மா வருவேன் ஆட்டா, அப்படி தண்டமானே. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை சுற்றி பார்த்ததில் நமக்கு யோகம் ஏதாவது ஒன்று கருப்பசாமி எனக்கு அளிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம், அப்படி தானே? அதனால் வர ஆடி அமாவாசைக்கு உனக்கு கொடுக்குறேன். சரியா? அதனால் நீ என்ன பண்ணுற, ஆடி அமாவாசை வரைக்கும் பொறுமையாரு. ஆடி அமாவாசைக்கு கொடுத்துட்றேன். அதுலேருந்து கருப்பசாமி ஒரு படி ஏற்றியும் விட்டுறேன். அதனால் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன், உன் வாக்கில் நீ கரெக்டாக இருக்கணும். எப்படி இருப்பேன்னு சொல்லி பார்ப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் எங்கிட்ட வந்திருந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீ எங்கிட்ட வந்ததுலேருந்து கரெக்டாக கருப்பசாமி நீ ஏன் பிள்ளை, அதனால் நான் சொன்னபடி தான் நீ கேட்கணும்.
அதனால 4 காசு உனக்கு வருமானத்தையும் கொடுத்துருவேன், நிம்மதியாக வாழ வச்சிருவேன், எல்லாரும் போல கருப்பசாமி உனக்கு உருவாக்கியும் கொடுத்துருவேன். சரியா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கருப்பசாமியை பற்றி உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? அப்படி இருக்கும்போது கருப்பசாமி யாருன்னு உனக்கு தெரியும்ல. அதனால் உனக்கு ஒரு வாய்ப்பும் கருப்பை அமைச்சு கொடுப்பேன். சரியா? அதனால் கொஞ்சமும் கூட கவலைப்படாது. ஆடி அமாவாசை அன்னைக்கு உனக்கு கொடுத்துருவேன். அதனால் நீ வர்ற அமாவாசைக்கு எனக்கு ஒரு மாலையை மட்டும் வாங்கிட்டு வா, கருப்பம் கூட வரும்போது. பாப்பினி வச்சுப்பா. பாப்பினி யாரா? பாப்பினிலேருந்து வந்தது. ஒரு கண்ணாடியை கழட்டுப்பா. ஒரு உதவி பண்ணினது தப்பா? அப்படித்தாண்டமான ஒரு உதவி பண்ணினது தப்பா போச்சு. அதனால அடிக்க வரைக்கும் வந்துட்டான். அதனால ஒரு கேஸும் ஆகி போச்சு. அதனால கருப்பசாமி அந்த கேஸில் உனக்கு ஜெயிக்கவும் வச்சு உனக்கு அந்த பணத்தையும் வாங்கி கொடுத்துறேன். அப்படி இருந்தா போதுமா? அதே போல கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதனால உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன். அதே மாதிரி வர்ற அடுத்த வியாழக்கிழமைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. உனக்கு வர்றதுக்குள்ளே உடம்பு பகுதி சரி பண்ணி கொடுத்துறேன். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு கிட்டவா. அந்த கேஸும் உனக்கு நல்லபடியாக ஜெயிக்க வச்சு பணமும் உனக்கு நான் வாங்கினது ஒப்புக்கொண்டு வாங்குற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதெல்லாம் பதட்டப்படாத. கருப்பசாமி நான் கொடுத்துருக்கேன். சரியா? தீர்ப்பு சொல்றது நான் தான். அதனால ஏமாத்தினா கருப்பசாமி விட மாட்டேன். அதனால உதவி பண்ணதுக்கு வேண்டி எல்லா வேலையும் பார்த்துட்டேன். அதனால கருப்பசாமி யாருங்கிறது உனக்கு நான் கண்ணுக்கு காட்டுறேன்ப்பா. பதட்டம் இல்லாமல் போ. கருப்பை நான் கூட வரேன். சரியா? ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுக்க, ஒன்றை பாங்கா வச்சுக்க, கருப்பன் கூட வரம்போ. அடுத்த வார வியாழக்கிழமை நான் வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி குண்டடம் வச்சுப்பா. குண்டடம் தண்ணி தான் பற்றாக்குறையா இருக்கான். என்னப்பா எனக்கு கொண்டு வந்த ஒன்று? அது என்ன? அதில் தண்ணி வருமா வராதான்னு கேட்குறியா? கொண்டா. 3லையுமே தண்ணி வரணுமா? வரணும். சரி, போய் காலைல வந்துட்டு வா. இந்தப்பா இதை கொண்டு படியில் வை. நீ போய் காலைல வந்துட்டு வாப்பா. அப்படியா? ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். அதில் 3ல் 1 முதல் வர ஆரம்பிச்சிடும். அதனால கருப்பசாமி வந்து உனக்கு கட்டாயம் அமைச்சு கொடுத்துறேன். வர ஐப்பசி மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கு. ஐப்பசிக்கு மேலே கருப்பசாமி உனக்கு அப்படியே பத்தாமல் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகப்படுத்தி கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் 4 மூளைக்கு எல்லைக்கு அறுத்து போட்டுரு. அதே மாதிரி இப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ கேட்டது போல கருப்பசாமி பஞ்சம் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். இந்தா அதில் பஞ்சமே வராது. அதே மாதிரி கிணத்துலேயும் தண்ணி வந்துடும். அதுக்குண்டான வாய்ப்பை நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? எப்படிப்பா? தொழில் என்ன பண்ணணும்? அப்படியா? முடிவு பண்ணிட்டு ஒன்றும் பண்ணலையா? போயிட்டுருக்கு. அதில் எந்த இடத்துல வராமல் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போய் எந்த சிக்கல் எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். ஒன்றை எல்லாரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் 4 மூளைக்கு அறுத்து போட்டுரும். வெயிட் பண்ணி பார்த்து பார்ப்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்தல பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம். சரிப்பா, ஒரு ரவுண்டு எல்லா பக்கம் பற்ற வைப்பா. அப்படியாப்பா? சரி, ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் நமக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்? நம்ம நியாயம் ஜெயிக்கணும். அப்படித்தானே? அதனால உனக்கு நான் உன்னோட சொத்து என்ன பண்ணணும்? ஒரு வீடு எழுதி கொடுக்கணும். அந்த வீட்டை நான் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக எழுதி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த ஆண்டு வாய்ப்பு இல்லை. சரியா? அதனால் இந்த ஆண்டு 2026 முடிய வரைக்கும் அதை ஆற போட்டுரும். அதுக்குள்ளே இந்த சிக்கல் வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துறேன். அடுத்த வருஷம் பிறகு ஜனவரி 1க்கு மேலே அதுக்குண்டான முயற்சி எடுத்தோம் அப்படின்னா உனக்கு சீக்கிரமாகவே அந்த இடத்தையும் எழுதி கொடுத்து நல்லபடியாக அதுலேருந்து வாங்கி நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அப்படி தான் போதும்ல? இன்னும் யோசிக்கிறா? இப்போவே 2 வருஷம் ஆயிடுச்சு. என்னை பார்க்க நீ எப்போ வந்த? இப்போத்தான் வந்திருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறது? ஓடி போய் பார்த்தேன். அடுத்த மாதமே கிடச்சிடும் அப்படின்னா கிடைக்கணும்ல. அப்புறம் வந்து என்ன கேட்பீல்ல. அதனால தான் சொன்னேன், ஒரு 6 மாதத்துக்குள்ளே நான் போய் வழக்காடி சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு முடிச்சு கொடுத்து அதை வந்து தேடி அமைச்சு வர்ற மாதிரி பண்ணி தந்துடுறேன். சரியா? இந்தா இதை கொண்டு உன் சொத்து கட்டாயம் வந்துடும். வர வரைக்கும் யாரும் கைப்படாமல் வச்சுக்க. நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். உனக்கு நல்லபடியாக கரை சேர்த்ததுக்கு நான் வழி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு உடம்பு தொந்தரவு இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியாக நானும் வாழணும்ப்பா. அப்படித்தானே?
ஒன்றை வித்தும் கொடுத்து ஒன்று வாங்கியும் கொடுத்துருவேன். அதே மாதிரி நீ நினச்சிருக்கிற பார்த்தியா, அந்த ரேட்டுக்கே உனக்கு விற்று கொடுத்துடணும் அப்படின்னு, அந்த ரேட்டுக்கு கிட்டத்தட்ட நெருக்கி வந்துடும். அப்படி இருந்தால் போதும்ல. இந்த அதே மாதிரி நானாக கேட்கல, நீயா வேண்டியிருக்க, அப்படி தானே? அதே மாதிரி எனக்கு கொண்டாந்து சேர்த்திடணும். நான் கேட்கல, நீ தானே வேண்டியிருக்க. அதனால அதே ரேட்டுக்கு நெருக்கி வந்துடும்டாமான்னு. அதே மாதிரி கருப்பசாமி என் வாக்குலையும் கரெக்டாக இருப்பேன், நீ உன் வாக்குலையும் கரெக்டாக இருக்கணும். அதே போல் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்தேன். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். இதை கொண்டு எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். கூடயே வந்துடும். எங்கள் வீடு வந்து அப்பா வீடு வந்து எல்லாத்துக்கும் பங்கு கொடுத்தாங்க. அதுவும் கிடச்சிருமிடாமாண்ணே. சரியா? 5 பேர்த்துக்கு இவ்வளோ வகலம் கிடைச்சாலும் அதுக்கு உண்டானது எல்லாம் ஒத்து மொத்தமாக சேர்த்து கொடுத்துடணும். இல்லாட்டி எவனோ ஒருத்தர் ஒப்புக்கொண்டுக்க, அதுக்குள்ளாத கொடுத்துடும். அப்படின்னு உனக்கு வந்துடும். உனக்கு வேணுமா வேணாமா? அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன். மொத்தம் 5 தானே, அதனால 5ல் உனக்கு வர வேண்டியது உனக்கு வந்துடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒட்டு மொத்தமாக கொடுத்துட்டு எல்லாரும் அதுக்குள்ளார எதுக்கு ஒப்புக்கொண்டணுமோ எல்லாம் ஒப்புக்கொண்டுக்கலாம். என் திருவிழா மட்டும் முடியட்டும், முடியறதுக்குள்ளே அதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். சரியா? இன்னும் ஒரு 30 நாள் மட்டும் போகிறேன், அதுக்குள்ளே ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு என்ன வந்து பாருப்பா. அதுக்குண்டான முயற்சி எடுக்க சொல்லி உத்தரவு அன்னைக்கே ஆயிடுச்சு. அதனால் அதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டு கட்டாயமாக உனக்கு பாஸ் பண்ணி வேலை வாங்கி கொடுத்துருவேன். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. சரியா? கூடயே வரம்பு. அதுக்கு தான் இப்போ கனி கொடுத்துருக்கேன். அதில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துருவேன்.